கடகராசி நண்பர்களே, ஆடி மாதம் போச்சு, ஆவணி மாதம் வந்திருக்கு. போன மாதம் முழுக்க சூரியன் உங்க ராசிக்குள்ள சஞ்சாரம் பண்ணாரு. ரொம்ப உஷ்ணமா இருந்தீங்க. எல்லாவற்றிலும் ஒரு வேகம் இருந்திருக்கும். படபடப்பா செயல்பட்டிருப்பீங்க. பொதுவா கடகராசியில் பிறந்தவங்களுக்கு தான் என்ன நினைக்கிறோமோ அதை செய்து முடித்து விட வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். யாரை பத்தியும் கவலைப்பட மாட்டீங்க. பின்னால் என்ன பேசுறாங்க, முன்னால் என்ன பேசுறாங்க, என்ன விதமான விளைவுகள் இருக்கும் என்பதை பற்றியெல்லாம் யோசிக்க மாட்டீங்க. எதை நீங்கள் தீர்மானிக்கிறீர்களோ அதில் உறுதியாக இருப்பீங்க. வாழ்க்கையில இந்த 12 ராசிகளில் ஏமாறக்கூடிய ஒரு ராசின்னு பார்த்தீங்கன்னா அது கடகராசி மட்டும்தான். அது ஜோதிட சாஸ்திரம் அப்படித்தான் சொல்லுது. உங்களுக்கு எதிராக சும்மா லேசா கண்ணை கசக்கிக்கிட்டு பொய்யா ஒரு வேஷம் போட்டா கூட சரி, அதை நம்பி உங்களை நீங்க வீணாக்குவீங்க. அப்போ எளிதாக ஏமாறக்கூடிய ஒரு ராசி, எளிதாக வாழ்க்கையில் தோல்வி அடையக்கூடிய ராசியாகவும் கடகராசி தான் இருக்கு. அதுதான் பலவீனமே உங்களுக்கு. மற்றவர்களை நம்பி ஏமாறுவது தான் உங்களுடைய பலவீனம். அவர்கள் உங்களை உண்மையாகவே நம்ப வைக்கிறார்களா, பொய்யாக நம்ப வைக்கிறார்களா என்பது கூட உங்களுக்கு தெரியாது. ஆனால் ஏமாளிகளாக இருக்கின்ற ஒரு ராசி கடகராசி. அதே நேரத்தில் உறுதியாக இருக்கின்ற ராசியும் கடகராசி. இது அடிபட்டு 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 என்ன ஆகுன்னா உலகத்தை பாடம் கற்றுக்கொண்ட பாடங்களை வைத்து ஒரு ரிவெஞ்ச் எடுக்கக்கூடிய குணமும் கடகராசினுக்கு உண்டு. யாரையும் நம்ப மாட்டீங்க ஒரு காலத்துக்கு பிறகு. அப்போ கடகராசிக்கு 2 விதமான முகங்கள் உண்டு. ஆனா உறுதியான குணம் என்பது இருக்கும். அதே நேரத்தில் மனம் வேதளித்துக் கொண்டிருக்கும், குழப்பம் இருந்து கொண்டிருக்கும். அதாவது கடகராசியில் பிறந்தவர்கள் திங்களூர் போயிட்டு வாங்க, சந்திரனை தரிசனம் பண்ணிட்டு வாங்க, அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க, நீங்க நல்லா இருப்பீங்க, மனக்குழப்பம் வெளியில வரணும் நீங்க அப்படி சொல்லுங்க. சரி, இந்த மாதம் எப்படி இருக்கு? ஜென்ம ராசியில் சஞ்சரித்த சூரியன் 2ஆம் இடத்தில் ஆட்சியாக சஞ்சரிக்கிறார். 2ஆம் இடத்தில் ஞான மோட்சக்காரகன் கேது ஆட்சியாக சஞ்சரிக்கிறார். 2ஆம் இடத்தில் புதனும் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். மாதத்தின் முற்பகுதியில் 3 கிரகங்கள் 2ஆம் இடத்தில். 2ஆம் இடம் தனஸ்தானம், குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம். அப்ப 2ஆம் இடத்தில் இந்த 3 கிரகங்கள் சஞ்சரிக்கின்ற போது கொஞ்சம் குடும்பத்துக்குள்ள ஒரு நெருக்கடி ஏற்படுவதற்கு, வார்த்தைகளில் நிதானம் இன்றி போவதற்கு வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்கிறது. கொடுத்த வாக்கை கூட சிலரால் காப்பாற்ற முடியாது. வார்த்தைகளால் பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய நிலையும் ஒரு சிலருக்கு ஏற்படும். தேவையில்லாம வார்த்தையை விட்டுடுவீங்க. இன்னும் 2இல் கேது இருந்தாவே தேவையில்லாம வார்த்தையை விடுவீங்க. இப்ப முடிந்த வரையில் இது அட்வைஸ் பண்ணுதான் உங்களுக்கு. என்னன்னா, இந்த கிரகம் இங்கே சஞ்சரிக்கின்ற போது இந்த நிலையினை ஏற்படுத்துவார்கள். இந்த நிலையினை ஏற்படுத்தக்கூடிய காரணம் இப்படி இருக்கின்ற காரணத்தினால் கொஞ்சம் நிதானமாக இருங்க. இந்த நேரம் இப்படித்தான், இதை நீங்க தெரிஞ்சுக்கீங்க. தெரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் நிதானமா இருங்க. இல்லை என்றால் வீண் பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியதாக இருக்கும். நல்லதையும் சொல்ல வேண்டும், எதிர்மறையான பலன்களையும் சொல்லிக் கொடுக்க வேண்டும் உங்களுக்கு. அப்ப இதை புரிந்து கொண்டால் உங்களால் கொஞ்சம் நிதானமா இருக்க முடியும் என்ற நம்பிக்கையோடு தான் இந்த பலனை சொல்றோம். இப்ப 2ஆம் இடம் பலம் பெற்றிருக்கு. குடும்பத்துல நிம்மதி இருப்பதற்கு சிலருக்கு வாய்ப்பு இருக்காது. குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் ஏற்படலாம். வார்த்தைகளால் பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியதாக இருக்கலாம் என்பதால் நிதானம் தேவை. அதே நேரத்தில் செவ்வாய் 12ஆம் இடத்துல. அப்போ உங்களுக்கு யாருன்னு பாத்தீங்கன்னா 10க்குரியவன் ஜீவனாதிபதி செவ்வாய் தான். அவர் போய் 12ஆம் இடமான விரயஸ்தானத்தில். அப்போ என்னதான் தொழில் செய்தாலும் சரி, என்னதான் முயற்சிகள் செய்தாலும் சரி, விரயங்கள் தான் ஆகுமே ஒழிய கொஞ்சம் ரூபாய் எடுத்துக்கிட்டு வீட்டுல கொண்டு வச்சோம் என்ற நிலை இருக்காது. வரவிற்கு மேலாக செலவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். கொஞ்சம் கையில பணம் இருக்குன்னு வச்சுங்களேன், கையில இருக்கின்ற பணத்தை ரொம்ப நிறைய பணம் தான் சில பேருக்கு சொந்த இடம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். வீடு கட்டக்கூடிய நிலை உருவாகும். அப்போ செலவுகள் என்பது வேறு விதமாக நன்மையான செலவாக மாறுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. கேது 2ஆம் இடத்துல, சூரியன் 2ஆம் இடத்துல, செவ்வாய் 12ஆம் இடத்துல. பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரித்த சனி வக்கிரமாக இருக்கிறார். அதுதான் ஒரு யோகமாக இருந்தது சமீப காலத்தில் கடகராசினருக்கு. அந்த சனி பகவான் இப்போது வக்கிரமாயிட்டார். அதே நேரத்தில் ஒரு நல்ல விஷயமா இருக்கு. என்ன நல்ல விஷயம் பார்த்தீங்கன்னா, ஜென்ம ராசிக்குள் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்ற குரு பகவான். குரு மீனத்திலும் தனுசிலும் ஆட்சியாக சஞ்சரித்தாலும் கடகத்தில் உச்சமாக சஞ்சரிக்கிறார். அது உச்ச குரு இப்போ உங்களுக்கு.
உச்சகுரு என்ன பண்ணுவார்னா எல்லா விதமான நன்மைகளையும் இந்த நேரத்தில் அவர் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். குழந்தை பாக்கியத்தை சிலருக்கு உண்டாக்கி கொடுப்பார், சிலருக்கு காதலை ஏற்படுத்துவார், சிலருக்கு பூர்வீக சொத்துகளில் இருந்த பிரச்சனைகளிலிருந்து விடுதலை ஏற்படுத்தி கொடுப்பார். பூர்வீக சொத்துகள் கைக்கு வரும். சிலருக்கு பாத்தீங்கன்னா நட்பு பலப்படும், காதல் பலப்படும், திருமணம் வரையில் செல்லும். கணவன் மனைவிக்குள் ஒரு இணக்கமான நிலை இருக்கும். 7ஆம் இடத்தை குரு பார்த்துட்டு இருக்காரு. அப்ப குரு பார்வை வந்திருக்கு கடகராசினருக்கு, திருமண யோகம் வந்திருக்கு. அப்ப திருமணம் கூடி வரக்கூடிய நிலை இருக்கு. 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தையும் குரு பார்க்கிறார். பெரியோருடைய ஆதரவும் ஒரு பக்கம் இருக்கும், பெற்றோரின் ஆதரவும் ஒரு பக்கம் இருக்கும். சொந்த இடம் வீடு வாங்கும் முயற்சியும் வெற்றியாகும். தெய்வ வழிபாட்டிற்குரிய மாதமாகவும் இந்த மாதம் உங்களுக்கு இருக்கிறது. தெய்வ அருளும் உங்களுக்கு கிடைக்கும். சுக்கிரன் 3ஆம் இடத்திலும் 4ஆம் இடத்திலும். இந்த நேரத்துல பொதுவாகவே என்ன பிரச்சனை வந்தாலும் சரி அதையெல்லாம் வெளிக்காட்டி கொள்ளாமல் அப்படியே கடந்து போயிட்டே இருப்பீங்க. நிச்சயமாக நீங்கள் நன்றாக இருக்க முடியும். இந்த மாதத்துல சௌக்கியமாக உறவினர்களோடு ஜாலியாக இருக்கக்கூடிய நிலை இந்த மாதத்தில் இருக்கு. சுக்கிரன் அதிகபட்சமான சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுப்பார், நன்மைகளை அதிகரிப்பார். புதனுடைய சஞ்சாரமும் சாதகமாக இருக்கிறது. புதன் என்ன பண்ணுவார்னா கொஞ்சம் குடும்பத்துல நிம்மதியை ஏற்படுத்த முயற்சி பண்ணுவார். புதன் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்த முயற்சி பண்ணுவார். 12ஆம் இடத்த அதிபதியும் அவர்தான், சகாய ஸ்தானாதிபதியும் புதன் தான் உங்களுக்கு. அப்ப வார்த்தைகளில் கொஞ்சம் நிதானத்தை கொண்டு வருவார் அவர். ஒரு பக்கம் சூரியனும் கேதுவும் எதிர்மறையாக சஞ்சரித்தாலும் புதனுடைய சஞ்சாரம் வார்த்தைகளின் நளினத்தை கொண்டாகும். அப்ப புதன் பாதுகாத்திடுவார். மாதத்தின் பிற்பகுதியில் கொஞ்சம் கவனக்குறைவு உங்களுக்கு ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. நிதானம் தவறி தேவையில்லாத வேலைகளில் இறங்கிடக்கூடிய நிலையும் ஒரு சிலருக்கு ஏற்படும். கவனமாக இருப்பது மிக மிக அவசியம். இந்த நேரத்துல மிகப்பெரிய சங்கடங்கள் என்று பார்க்கின்ற போது 8ஆம் இடத்துல ராகு மறைமுக செயல்களை செய்து அதனால் சங்கடங்களுக்கு ஆளாக வேண்டிய நிலையும் உங்களுக்கு ஏற்பட்டுவிடும். நிதானமாக இருப்பது நன்மை அளிக்கும். மீண்டும் அடுத்த மாதம் சந்திப்போம்.